போச்சு. ஆனா நீங்க உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்து ஒதுக்கி தானே வச்சீங்க. முத்தரசன் மாமா மட்டும் இதுல தலையிடாம இருந்திருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? அப்ப நீங்க நடந்துக்கிட்டத பார்த்து உங்க மேல இருந்த காதல் எனக்கு பாதிய குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் கண்டிப்பா ஏதாச்சும் மாற்றம் வரும் நம்பிக்கையோட இருந்தேன். குழந்தை பிறந்த சரியாயிடும் காத்துட்டு இருந்தேன். ஆனா நம்ம குழந்தை இந்த பூமியை பார்க்காமலே உலகத்தை விட்டு போனது தாங்க கடைசியா நடந்துச்சு. உன் புருஷன் என்னவா இருக்காங்கன்னு யாராவது கேட்டா ஸ்வேதா சொல்ற வேலையை செய்யற அடியாளா இருக்காருன்னு சொல்றீங்களா? ஒரு பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. இதை விட ஒரு பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடந்த அத்தனை சோகத்துக்கு காரணம் அந்த ஸ்வேதா தான். எனக்கு பல விஷயம் தெரிஞ்சதுனால தான் என்னைய கொல்லணும்னு நினைச்சா கோமாக்கு போய் ஒரு பொம்மை மாதிரி இருந்தேன். அந்த குழந்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்திருந்தா நம்ம வாழ்க்கையும் மாறி இருக்கோங்க. நடந்த அவமானத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்வேதா மட்டும்தான். ஆனா நீங்க என்னடா அவ செய்யற கெட்டதுக்கெல்லாம் தோண போறீங்க. எனக்கு ஒரு சராசரி பொண்ணா உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையெல்லாம் மனசுல இருக்குங்க. தயவு செஞ்சு அந்த ஸ்வேதா விட்டுட்டு வாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பரவாயில்ல. இனிமேல் அந்த ஸ்வேதா பேச்சு கேட்டு நடந்துக்காதீங்க. அவ உங்களை பலிக்கடவா ஆக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு என் வாழ்க்கை நினைச்சு அழற வேண்டியல. என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே? இப்ப எதுக்கு தனியா இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க? உனக்குதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல கலை. எல்லாரும் இருக்கீங்க. ஆனா இருக்க வேண்டியவரு இல்லையே வெண்ணிலா. பூங்கோதானி சபையில வச்சு நான் அவமானப்படுத்தினப்போ முத்தரசன் மாமா தான் அந்த இடத்துல கொதிச்சு போய் திருப்பி கேள்வி கேட்டாரு. மத்தவங்க கேள்வி கேட்கறது இருக்கட்டும், ஆனா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருந்து என் வீட்டுக்காரு வேடிக்கை தானே வெண்ணில பாத்துட்டு இருந்தாரு. சரி விடு, அதெல்லாம் சரியாகணுங்கிறது தானே எல்லாரோட எதிர்பார்ப்போம். இல்ல, எனக்கு நம்பிக்கையும் போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் யோசிச்சு அவர்கிட்ட அதை பத்தி பேசலாம்னு நினைச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்காம நான் பேசிட்டு இருக்கும் போது போயிட்டு இருக்கிறாரு. எப்ப போனானே தெரியல. என்ன ஜனம் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அவர் பாட்டு வராரு போறாரு. அவருக்கு தேவை என்ன? அவர் விஷயம் மட்டும் எல்லாம் கரெக்டா இருக்கணும். காலையில எழுந்துச்சா எல்லாம் ரெடியா இருக்கணும். அவருக்கு ட்ரெஸ் ரெடியா இருக்கணும். டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பாடு ரெடியா இருக்கணும். இது மட்டும்தான் வாழ்க்கைன்னா அவரு ஒரு மிஷினை கல்யாணம் பண்ணிருக்கலாமே. என்ன மாதிரி ரத்தமும் சதையும் உணர்வு இருக்கிற ஒரு மனுஷன் எதுக்கு வேணிலா கல்யாணம் பண்ணணும்? எனக்கு வெறுத்து போச்சு வெண்ணிலா, வெறுத்து போச்சு. புருஷ முடாட்டிங்கிற உறவுலாம் எதுக்கு? சும்மா இந்த ஊர் உலகத்துக்காக புருஷ முடாட்டிய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பேசாம அந்த வீல் சேர்ல எந்த உணர்வும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தேன்ல, எப்பயுமே அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்துக்கலான்னு இப்ப தோணுது. ஏன்னா பக்கத்துல இப்படி ஒரு உறவு வந்து போறதுனால தானே எனக்குள்ள இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மொத்தமா வெட்டி விட்டுட்டா நிம்மதியா கடந்திருப்பேன்ல. இந்த மாதிரிலாம் வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலான்னு திருப்பி திருப்பி தோணுது. வேண்டியலாம் என்ன பேசுற நீ?
சரி வா. இல்ல வெண்ணிலா, எனக்கு எங்கேயும் வரத்துக்கு விருப்பம் இல்ல, என்ன விட்டுடு. சொன்னா கேட்கணும். உனக்கு இதை மாத்தணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் கூட வா. இல்ல இல்ல வெண்ணிலா, இல்ல வான்னு சொல்றேன்ல, வா. இல்ல வெண்ணிலா, நான் வரல, என்ன விடு. வாங்குறேன்ல, வா 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 கலை, வான்னு சொல்றேன்ல. என்ன பாரு முத்து மாமா, கலைய ரொம்ப நேரமா காணோன்னு தேடிட்டு இருந்தா எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கா. அவ வந்து வாய் வார்த்தையா சொன்னதே என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு செத்துலான்னு தோணுதான். ஏய் கலை, அடி வாங்க போற நீ. என்ன பேச்சுதெல்லாம்? எல்லாம் சின்ன மாமாவாலதான். எதுவுமே காது கொடுத்து கேக்குறது இல்ல, பண்றது இல்லன்னு ரொம்ப வருத்தப்படுறா. நான் என்னத்த சொல்றது? அது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இந்த கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டி கூட சேர்ந்துச்சுன்னா பன்னிக்குட்டி புத்தி தான் அதுக்கு வருமா. செயற்கை சரியில்லை, அப்புறம் எல்லாமே தப்பா தான் இருக்கும். இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ? எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்வேதாக்கு பின்னாடியே வால் பிடிச்ச மாதிரி ஜிங்சாக்கு ஜிங்சாக்கு ஜிங்சாக்குன்னு ஜாலரா தட்டிட்டே இருக்கான். அவனுக்கே இது அசிங்கமா இல்லையா? அவ ஏதாவது நல்லது சொன்னாலும் பரவாயில்ல, இவனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அவ. இவரு பெரிய பாடி கார்டு முனீஸ்வரர் மாதிரி கூடயே நின்றுட்டு இருக்கான். படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்க, டே வாடா ஃபேக்டரியை பாத்துக்கோ, இல்ல செங்கல் சூளைக்கு போ, ரைஸ் மில்ல பாத்துக்கோ. எதையும் பண்ண மாட்டாரான். ஆனா ஸ்வேதா பின்னாடியே வாழை பிடிச்சிட்டே போய் அவளுக்கு பூஜா தூக்கிட்டு இருப்பாரான். அவன் வெளியே வந்தது 4 பேர் அவனை மதிப்பாங்க. நான் சொல்றவன் கேட்கவே மாட்டானே. அவன் மட்டும் சரியாயிட்டானா அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. கலை, நீ தான் கலை எடுத்து சொல்லணும். அவர் என்னெல்லாம் ஒரு மனுஷிய கூட மதிக்கிறது இல்ல மாமா. மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் என்ன கேவலமா தான் நினைக்கிறாரு. அவருக்கு மட்டுமா? எல்லாருக்குமே அப்படித்தான் நினைப்பு இருக்கு. ஏய் ஏய் ஏய், என்ன பொசுக்கு இப்படி ஒரு வார்த்தை விட்ட? எல்லாரும்னா என்னையும் சேர்த்து சொல்றியா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி கிடையாது. பெண்களை மதிக்கிற ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தன். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களும் சாமியும் ஒண்ணுதான். நான் பெண்களை மதிக்கிறவம்மா. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியம்மா. ஒவ்வொரு பொண்ணும் தாயா, மனைவியா, மகளா, தோழியா, சகோதரியா, மருமகளா, எவ்வளவு அவதாரங்கள் எடுக்கிறாங்க. இந்த அசாவதாரம் படத்துல கமலாசன் சார் கூட அவ்வளவு கெட்டப்புல வர மாட்டாரு. ஏன்? கடவுளே அத்தனை அவதாரம் எடுத்திருக்க மாட்டாரு. ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு சாமி. ஒரு கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டியது மனைவியோட கடமை அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். அதை கூட அந்த நேரத்தில் தன்னோட டயர்ட்னஸ்லாம் எதுவுமே காமிச்சிக்காம, தன்னோட சோர்வை எதுவுமே காமிச்சிக்காம புருஷனை சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. தூங்குற நேரத்தில் நம்ம முகம் லைட்டாக டல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தலை வலிக்குதா? உடம்பு சரியில்லையா? கை வலிக்குதா? கால் வலிக்குதான்னு கேட்டு தைலத்தை எடுத்து நம்மளுக்கு தலை தேய்ச்சி விட்டு நம்மளுக்கு காலம்த்தி விட்டு அந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லா பணிவடையும் செஞ்சு விடுவாங்க. இல்லை, நான் கேட்குறேன், என்னைக்காவது எந்த புருஷனாவது ஏமா இவனை வேலை பார்க்குறியே, கால் வலிக்குதா, துணி துவைக்கிறியே, கை வலிக்குதா, சமையல் பண்ணுறியே, டயர்டாக இருக்கா அப்படின்னு கேட்டு காலம்த்தி விட்டுருக்குமா இல்லை கையம்த்தி விட்டுருக்குமா? ஆம்பளை சிங்கமாச்சே. பொண்டாட்டியோட காலை பிடிச்ச ஆம்பளைங்களுக்கு கௌரவ குறைச்சல் நினைக்கிறவங்க தானே நம்ம. இல்லை, ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி நம்மளை பாத்துப்பாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க அப்பதான் படுத்து தூங்கலான்னு நினைப்பாங்க. கொக்கரகோ அப்படின்னு சேவலுக்கும் மறுபடியும் எந்திரிச்சிருவாங்க. மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம
நமக்காக இவ்வளவு பண்றவங்களுக்கு கை மாற நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ண முடியும்? அப்படியே நம்ம வாங்கின சம்பளத்தை கையில கொடுத்தா போதுமா? சம்பளம் சம்பளம்லாம் ஒண்ணும் இல்லடா, காசு பணம் தான் முக்கியம் இல்ல. அதை கொடுத்தாலும் நம்மளோட அன்பு, நம்மளோட அரவணைப்பு, அட்டென்ஷன், அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்தாலே போதும்டா. இப்ப நான் சொன்னதெல்லாம் இல்லத்தரசிகள், ஹவுஸ் ஒய்ஃபுங்களை பத்தி சொன்னேன். இதுல வேலை செய்யறவங்க வேற இருக்கிறாங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல டென்ஷன், அதையும் மேனேஜ் பண்ணணும். வேலையிலயும் டென்ஷன், அதையும் மேனேஜ் பண்ணணும். வீட்டையும் வேலையும் பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்றதுனாலதான் இன்னைக்கு பல குடும்பங்கள் குடும்பமாவே இருக்கு. நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? ஒரு குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அது காரணம் அந்த குடும்பத்துல இருக்க பொம்பளைனால மட்டும்தான், ஆம்பளைனால கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், என் முன்னாடி வீட்டுல இல்ல, ஜாலியா இருக்கலாம், ஐயோ ஊருக்கு போயிருக்கா, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு வாய்ச்சவடாக்கி வேணா பேசிக்கலாம். ஆனா ஒரு நாள் போனதுக்கு அப்புறம் தெரியும். சமையல் வீட்டுல போய் நின்னு பாருங்களேன், சமைச்சு பாருங்களேன், தொடப்பத்தை எடுத்து வீட கூட்டி பாருங்களேன், இடுப்பு பிடிச்சிக்கும். போட்ட துணி துவைச்சு பாருங்களேன், கை கழுன்றோம். பேசுறதுக்கு வேணா எல்லாம் நல்லா இருக்கும். இந்த பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கேளுங்க, வீட்டு சாப்பாடை சாப்பிடாம ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு. நாமளாம் அவங்கள we are taking them for granted. வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம், இதெல்லாம் அவங்க கடமை. அது கிடையாது, ரொம்ப தப்பான விஷயம். பெண்களை நம்ம கோயில் கட்டி கும்பிட தேவையில்ல, தலையில தூக்கி வச்சு ஆடவும் தேவையில்ல. அட்லீஸ்ட் அவங்கள கேவலப்படுத்த மாதிரி தான் போதும். ஏய், விடிஞ்சிருச்சு, இன்னும் தூங்கிட்டே இருக்க, எழுந்துரு. எனக்கு சுத்தமா முடியலங்க, ரொம்ப குளிருது, ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு இதெல்லாம் செய்யலன்னதான் அதிசயம். ஜோரம் அடிக்குதான், ஜோரம். கலை, பேஸ்ட் எங்க வச்ச? கலை, பேஸ்ட் எங்க இருக்கு? கேக்குறல, பதிலே பேச மாட்டியா? ஏய் கலை, பேஸ்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன்ல. அங்கதானே என்ன இருக்கும். அங்க இல்லன்னு வந்து கேக்குறேன். ஏங்க, இப்ப அதுவும் முக்கியம். நானே முடியாம இருக்கிறவள என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஒரு கசாயம் போட்டு கொடுப்பங்கிற எண்ணம் இருக்கா? காலங்காத்தால பேஸ்ட் எங்க, அது எங்க, நீ என் உயிரை எடுக்கிறீங்களே. இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு பேஸ்ட் எங்க இருக்குன்னே சொல்லிருக்கலாம். ஐயோ, பாத்ரூம்ல தாங்க இருக்கும், போய் தேடுங்க. பேஸ்ட் வச்ச இடத்துல இல்லாம எங்க இருக்க போகுது? நான் பால்படையில தான் தேய்க்கிறேன். மாமா வந்து எடுத்து விடுவா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? பொண்டாட்டிங்கிறவ துணி துவச்சு குடுக்கறதுக்கும் பேஸ்ட் எடுத்து குடுக்கறதுக்கு மட்டும்தானா? உடம்புக்கு முடியாம கிடந்தா என்ன எதுன்னு கேக்குறது கூட இந்த வீட்டுல யாரும் இல்ல. இவரு ரொம்ப புலம்பாத. வேற இந்த நேரத்துலதான் சோரம் அது வெளியில வேற கிளம்பணும், நேரம் ஆயிடுச்சு. பல்லு விளக்கம் எப்படி போறது? யாருகிட்ட போய் கேக்குறது? ஸ்வேதா. யாரு? ஸ்வேதா, நான் தான் மருது. என்ன மருது? கொஞ்சம் பேஸ்ட் வேணும், கதவு துறையன். ஐயோ, என்னால இப்போ கதவெல்லாம் திறக்க முடியாது, நீங்க அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. ஸ்வேதா, வர முடியாது. காலங்கத்தல. ஹலோ,
எப்படி இருக்கீங்க? ச்சே, இந்த பேப்பரை திறந்தாலே சாவு நியூஸா வருது. டேய் கார்த்தி, இந்த காது டேய் வேற சரியா கார்த்தி, கேட்கவே கார்த்தி, நான் மாட்டேங்குது. கூப்பிட்டு என்ன என்னடா பண்றது? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய் கார்த்தி, ஆ, கார்த்தி, நான் கூப்பிட்டு ச்சே, கேக்குதா சோ, இல்லையா? காது டேய், அடைச்சிட்டு இருடா. நீங்குது. டேய் கார்த்தி, கார்த்திக் காஃபி ரெடி. எவ்வளவு திமிரு இருக்கும் அவருக்கு. அனி நான் தான். நாங்க காஃபி. ஏய், என்ன ஜன்னி சிரிக்கிற? முதல்ல காஃபி குடிங்க சொல்றேன். காஃபி சூப்பரா இருக்கேன். காஃபி நல்லாதான் இருக்கும். ஆனா மருதன வாய் தான் கஷாயம் குடிச்சு கதற போகுது. கசாயமா? ஆமா அண்ணி, நடக்க போறத நீங்களே வந்து நேர்ல பாருங்க. உங்களுக்கு தர சொன்னதுக்கு தர மாட்டேன்னு கெத்தா பேசினார்ல, அதனாலதான் வச்ச ஆப்பு. இப்ப பேப்பரை படிச்சுக்கிட்டே வாயில எடுத்து வைப்பாரு. நிலவேம்பு கஷாயம். அவரு மூஞ்சி எப்படி ஆக போகுதுன்னு நீங்களே வந்து பாருங்க. அடி வாங்க நீ. ஐயோ வாங்க 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 நீ. ஜனனி, ஜனனி, அண்ணா, என்ன காஃபி தானே குடிச்ச? வேற எதையும் குடிச்சனா எப்படி குதிக்கிற? எதுல காஃபி? எது காஃபி? இது காஃபியா? காஃபி ஆடுது? ஜனனி, 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 ஜனனி வாங்கல. இங்க வா. பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? என்னன்னு வாங்க. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஒரு காஃபி கேட்டதுக்கு ஏதோ கசாயத்தை கொடுத்துட்டு போறேன். ஏற்கனவே வாய் கசகம் தானே காஃபி கேட்டேன். ஐயோ அப்படியா? பாத்தீங்களா, கல்யாணிக்கு கொடுக்க வேண்டிய கஷாயம் மாறி போயிடுச்சு. அத பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்லாம கசக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேனா? அப்ப நான் சொன்னப்பவே கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லல. நான் மாத்தி இங்கே வச்சிட்டேன் போல இருக்கு. கல்யாணிக்கு கொண்டு போய் காஃபி கொடுத்துட்டேன் போல. ஐயோ, உடம்பு சரியில்லாதவங்க போய் காஃபி குடிச்சா என்ன ஆகுறது? இதுதான் இப்ப உனக்கு கவலை இல்ல? இப்ப இதுதான் உனக்கு கவலை. கசாயத்தை குடிச்சிட்டு எப்படி தவிச்சிட்டு இருக்க? அது உனக்கு பெருசா தெரியல. அண்ணே, சும்மா திட்டுற வேலையெல்லாம் வேணாம். கல்யாணி வேணா இதை பொறுத்துப்பாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் பொறுத்துக்கணும்? என்னால எது வேணாலும் பண்ண முடியும். உன் ஆதரவு இல்லாம என்னால எல்லாத்தையும் பண்ண முடியும். என்னங்கய்யா, கலையம்மா எப்பவுமே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இப்படி படுத்திருக்காங்க. உடம்பு முடியலீங்களா? ரொம்ப முக்கியம். துணி எல்லாத்தையும் துவைக்க சொன்னல, அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். சரிங்கய்யா. ஐயா, நான் எல்லா துணியும் நினைச்சிட்டுங்களாயா? எத்தனை தடவை சொல்றது? காதுல செவிடா, எல்லாத்தையும் துவைச்சிரு. புரியுதா? சரிங்கய்யா. அக்கா, மொத்த துணியும் எடுத்துட்டீங்கல்ல? எடுத்தாச்சு தம்பி.
இங்க பாருங்கக்கா, மொத்த துணி நினைச்சிருங்க. மருதண்ண வந்து கேட்டா நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க, புரியுதா? சரிங்க தம்பி. இதனால எந்த பிரச்சனையும் அக்கா, வராது. ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமா போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க தம்பி. கௌதம், மருதண்ண நிம்மதியா குளிச்சுக்கிட்டு இருக்கல? ஆமா, விடக்கூடாது. அப்ப இந்த நேரத்துல டேங்க்ல தண்ணி காலி ஆகணும், மோட்டர் ரிப்பேர் ஆகணும், இல்ல மொத்தமா இந்த வீட்ல பவர் கட் ஆகணுமே. சூப்பர் கார்த்திக். விட்டா நாம இந்த டாபிக்ல PhD பண்ணிருவோம். முதல்ல நம்ம வால்வ க்ளோஸ் பண்ணுவோம். வாங்க வாங்க வாங்க. இந்தானே, இதுவே என் ரூம்ல இருந்து கொண்டு வந்தேன். டேய், என்னடா கொஞ்சோண்டு தண்ணி குடுக்குற? ஏய், இதுல எப்பறம் குளிக்க முடியும்? இங்க பாருண்ணே, இவ்வளவுதான் முடியும். இருக்கிற தண்ணியை தானே கொடுக்க முடியும். நம்ம தேசத்தை காக்குற ராணுவ வீரர்கள் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணியில தான் குளிக்கிறாங்க, தெரியுமா உனக்கு? 1 லிட்டர்னா எவ்வளவு தெரியும்ல? இதோ இவ்வளவு பெரிய பாட்டில் தான் இருக்கும். ஜலத்தாத எழுத்து. இதுல ஒரு 5 லிட்டர் தண்ணியாவது இருக்கும். அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா 4 லிட்டர் தண்ணி நான் உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். டேய், நான் என்னடா மிலிட்டரியில வேலை செய்யறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே, இவ்வளவுதான் இருக்கு. இருக்கிறத வச்சு குளினா ஏதோ பொண்டாட்டி மாதிரி இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. டேய், எல்லாரும் என்ன போட்டு படுத்து 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 எடுக்கிறீங்க. எப்படி நான் சட்டை இல்லாம வெளில போவேன்? ஆ? டேய், என்ன கன்றா வீடாது? சி, பெரிய பாடி பில்டர்னு வேற நினைப்பு. ஏன்டா வள்ளு வள்ளு வள்ளுன்னு கலந்து கத்திட்டே இருக்க? என்னடா உன் பிரச்சனை? காலைல இருந்து உன் சத்தம் மட்டும் தான்டா கேட்டுட்டு இருக்கு. நான் ஒண்ணும் பண்ணல. அண்ணே, இங்க பாரு, துணி துவைக்க சொன்னதுக்கு எல்லாம் துணி துவைச்சு வச்சிட்டாங்க. அப்படியாக்கா? அப்படியா பண்ணீங்க? ஐயா தாங்கய்யா எல்லா துணியும் துவைக்க சொன்னாரு. யார் இந்த கொய்யாவா? நீதான் சொன்னியாமே. ஆமா சொன்னேன். பாருடா, என்னடா ஆமா சொன்னன்ற? நீ சொன்னதான் இந்த அக்கா செஞ்சிருக்குது. அப்புறம் இந்த அக்கா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? உன் துணி தானே, நீ தானே கொடுத்த, நீ தான் செக் பண்ணி கொடுத்துருக்கணும். அதுக்காக நல்லா இருக்கிற அயன் பண்ணி வச்சிருக்க துணியெல்லாம் துவைப்பாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம்? தம்பி, உன் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் மனைவி கிடையாது. டேய், வேலை செய்யறவங்க நம்ம சொல்றதான் செய்வாங்க. மனைவி இருக்கா பாரு, அவ தான் நம்ம சொல்லாததையும் செய்வா. நீ மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிட்டு அதை அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அது எப்படிடா? என்ன நீங்க ஆளுக்கு எனக்கு ஆப்பு வைக்கிறீங்க? யாரும் உனக்கு ஆப்பு வைக்கல தம்பி, நீயாவே உனக்கே ஆப்பு வச்சுக்கிற. இந்த மாதிரி தயவு செய்து கத்தாத, தலை வலிக்குது, குரல் கேவலமா இருக்கு, உடம்பு வேற கோழி பாடி மாதிரி இருக்கு, தயவு செய்து உள்ள போடா. அனி அனி, என்ன நீ உடம்பு எப்படி இருக்கு இப்போ? ஐயோ, நீ ஆச்சு இருக்கியே. இந்த வீட்ல நான் செத்தனா இருக்கனான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆள் இல்ல. சுத்தமா முடியல ஜன்னி. ஐயோ, என்ன நீ பண்ணுது? சரி இருங்க, நான் போய் தைலமும் கொஞ்சம் கஞ்சியும் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வா ஜன்னி. சுத்தமா முடியல, தலைவலி அப்படியே மண்டைய பொழக்குது. என் தலையெழுத்து என்ன சொல்ற ஜன்னி? நான் வாங்கிட்டு வந்து வரேன், அவ்வளவுதான். சரி இருங்க, நீ நான் வந்துடுறேன். உனக்கு ஆச்சுன்னு தோணுச்சு, சீக்கிரம் எடுத்துன்னு வாமா. ஐயோ வா. ஹே ஜனனி, உள்ள என்ன போய்கிட்டு இருக்க? இருக்கிற ஒரே ஒரு சட்டைய அயன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன கார்த்திக், புது போனு? அது ஒண்ணு இல்ல கௌதம், இது மத்தவங்கள டார்ச்சர் பண்றதுக்குன்னே வச்சிருக்க புது நம்பர். யாருக்கும் தெரியாது. இந்த போனை இந்த மாதிரி ரகசிய போன் கால் பேசுறதுக்குன்னே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அடேங்கப்பா. சிம்ரன், நீ போய் டைம் பார்த்து அந்த காரியத்தை முடிச்சிரு. ஓகே ஓகே, பாத்து. ஹலோ. ஏல மருது, எப்படி இருக்கல? நீங்க நீங்க யாரு? ஏல, உன் குரலை கேட்டதும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ
என்னடான்னா கோட்டிக்கார வயவுலையா இருக்க? என் பேரை கண்டுபிடிக்காம விட்டா? ஸ்கூல்ல படிக்கும் போது நாம 2 பேர் தான் சுத்தி சுத்தி வருவோம். இல்ல நான் தான்ல சதீஷ். சதீஷ்னா எந்த சதீஷ்? கில்லி தாண்டி விளையாடும் போது நீ அடிச்சதுல என் மண்டையில வந்து பட்டுச்சுல அந்த சதீஷ்ல. மறந்துட்டியா? கில்லி என்ன மக்கானி குழப்புறானே சதீஷ். இல்ல எனக்கு தெரியலையே. அப்புறம் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் எப்படி இருக்குல்ல? பொண்டாட்டி இருக்கா, குழந்தை குட்டி எல்லாம் எதுவும் இல்ல. அப்படியா? என்னல நீ வயசாகுதுல, சட்டுப்புட்டுன்னு குழந்தை குட்டியில பார்த்தா தானே அது காலத்துக்கு வசந்து நிக்கும். அப்புறம் நீ வயசான காலத்துல கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி அலைய முடியுமால? பாத்து செய்யல, பாத்து செய், புரியுதா? அப்புறம் அம்மாலாம் நல்லா இருக்காவளா? தம்பி தங்கச்சி எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்தான். நீங்க யாருன்னு தான் எனக்கு தெரியல. ஏலே, அப்புறம் ஊரு பக்கம் வந்தீங்கன்னா வீட்டு பக்கம் வந்துரு, சரியா? ஆமாலே, நீ சின்ன மருதா பெரிய மருதா? சின்ன மருதா? நான் வெறும் மருது. வெறும் மருதா? அப்படியா? எப்படியோ சிவகங்கை ஆண்ட மருது பேரையே வச்சிருக்கியா? அப்புறம் சிவகங்கையில மழை தண்ணிலாம் எப்படி இருக்கு? சிவகங்கையில மழையா? சார், நீங்க வேற யாரோ மருது நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் சிவகங்கையில இல்ல. ஏங்க, நான் படூர்ல இருக்க, நீங்க சிவகங்கை மருது நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க போல. அட முதல்ல சொல்றது இல்லையா, நான் நம்ம பங்காளி சிவகங்கை மருதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லங்க, நான் படூர் மருது. அட என்ன தம்பி, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், ஒரு ராங் நம்பர்னு சொல்றது இல்லையா பங்காளி? ராங் நம்பர்ல பேசுனது நானா இல்ல நீயா? காலங்கத்துல உயிர் எடுத்துக்கிட்டு போனடா. எங்க இருந்து எனக்கு வந்து மாட்டானுங்களோ? ஐயோ, சட்டை! லேர்னெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? செம்ம வாசனையா இருக்குல்ல? அடேங்கப்பா, என்ன ஒரு வாசனை, என்ன ஒரு வாசனை! நெய் ஊத்தி இருக்கியோ? ஆமா மாமா. கம 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 கமன்னு இருக்கு. வாசனையே எப்படி இருக்கணும், அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்கும்? இல்ல சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். வழக்கமா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, சமைச்ச கைக்கு வளையல் போடணும்னு. வளையல்லாம் பத்தாது மாமா, அக்காவுக்கு ஒரு காப்பே போடணும். சமையல் அவ்வளவு ருசியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்து ஜனனி. ஒருத்தன் கூட சாப்பிடுவான்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, நமக்கு ஈகோ தடுக்குது. என்ன பண்றது? இந்த அமிர்தம் அமிர்தம் பாங்கல்ல, சாமிக்கும் தேவர்களுக்கு மட்டும் படைக்கிறது. ஆனா நம்ம வீட்டுல அமிர்தங்கிறது அன்பா சமைக்கிற உணவுல தான் இருக்குன்னு அன்னை காமிக்கிறாங்க. ஆகா, என்ன ருசி, என்ன ருசி! இங்க பாரு சிம்ரன், இதே டேஸ்ட் நீ சமைக்கும் போது வரணும், புரியுதா? அந்த பக்குவத்தை அன்னிக்கிட்ட கத்துக்க. கண்டிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? வை. யாரு கூப்பிட்டு சோறு போட சொல்றது? பூங்கொத்தி கூப்பிடலாமா?
கூப்பிட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவா. ஸ்வேதாவை கூப்பிடலான்னா காலைல பேஸ்ட் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டா. இவன் எப்படி வருவா? இன்னும் வடை பாயசம்லாம் கூட இருக்கு. ஓ, வடை பாயசம் கூட வா கௌதம். சூப்பர் சூப்பரோ சூப்பர். அப்புறம் பார்க்க பாவமா இருக்கு. மாமா நான் அவரையும் கூப்பிட்டுமா? கோலம் ஊத்து. நீ சாப்பிடலையா? சாப்பிட்டுக்கிறேன். அட 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 அட, என்ன டேஸ்ட். வேற என்னமோ தேவைப்படுது. திருப்தியா சாப்பிட்டாச்சு. இந்த வெத்தலை பாக்கு இருக்கு மாமா. எங்க இருக்கு? அதுவும் அங்கதான் வச்சிருக்கேன். அங்க. ஓகே, தேங்க்யூ. செம்ம சாப்பாடு. இதெல்லாம் எடுத்துடலாமா? என்ன காட்ஸிலா விக்குது? என்னடா விக்குதா? தேவையா உனக்கு? நீ ஒழுங்கா களைய கூப்பிட்டுருந்தா உனக்கு பரிமாறி தண்ணி கொடுத்துருக்க மாட்டாளா? அண்ணா உடம்பு முடியலைனாலும் அண்ணா சாப்பாடு வைக்க சொன்னா உடனே வந்து பரிமாறுவாங்க. ஆனா நம்மளோட ஈகோ அதுக்கு இடம் கொடுக்கணும்ல. கொடுக்காதே. ஏன் என் பொண்டாட்டி நான் போய் வெத்தலை வச்சு அழைச்சாதான் எனக்கு வந்து சாப்பாடு போடுவாளா? நீ வெத்தலை பாக்க வச்சு அழைக்கலனாலும் வருவா, உனக்கு பரிமாறுவா, உன பாத்துப்பா. ஆனா நீ அவளை மதிக்கணுமே. எங்க சும்மா நெஞ்ச தூக்கிட்டு வரப்பாடு என்ன ஆம்பளை கிடையாதுடா. பொம்பளைங்களை மதிக்க கத்துக்கணும். கலை உன்னை மதிக்கிறாள், அப்ப நீ அவளை மதிக்கணும்டா. உன்னை அடுத்தவங்க எப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி அடுத்தவங்களை நீ நடத்தணும்டா. சும்மா மூஞ்ச காமிச்சிட்டு இருந்தேன்னா வீடால வேற ஏதாவது தெரியல. இங்க சாப்பிடுறது வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, மன்னிச்சுக்க கலை, எங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன வேணிலா? மாமா, இது அருந்து விழற மாதிரி இருக்கு. அதனால என் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறை கட்டி விடு. நான் இதுல இருக்கிற மாங்கல்யம், குண்டுமணி, மாவடு எல்லாத்தையும் புது தாலியில போட்டுறேன். அவ்வளவுதானே? கட்டிட்டா போச்சு. மஞ்ச கயிறுங்க. அண்ணனுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்குதுடா. ஏய் சும்மா இருங்கடா, எனக்கு இதே வேலையா போச்சு. என்ன விசில் அடிச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு? உங்களை உற்சாகப்படுத்திருக்கோம். அது தியேட்டர்லாம் மூடிட்டாங்கல்ல, அதான் வீட்டுல விசில் அடிக்கிறானுங்க. தாலி கட்டுறதே எனக்கு வேலையா போச்சுன்னு பாக்குறியாடா? அண்ணி இருங்க, நாங்களும் வரோம்.